கர்நாடக சங்கீதம்ன்றதை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி நம்ம ஒரு கோவில்ல போய் ஒரு கர்ப்ப கிரகத்துல நீ உள்ள போயிட முடியுமா? போக முடியாது. சில அம்மன் கோயில்கள்ல நீங்களே போய் அபிஷேகம் பண்ணலாம். எல்லா கோயிலையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு கட் ஆஃப், எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்குமா? அது ஒரு மைண்ட் செட். இது எல்லாமே நீங்க வந்து இப்ப கர்நாடக சங்கீதத்தை கொண்டு வாங்க. அந்த எப்படி அந்த கர்ப்ப கிரகத்துல அந்த ஒரு பெருமாளோ ஒரு சிவனோ சிவலிங்கமோ முருகனோ இருக்கிறோ, அந்த மாதிரி இந்த சங்கீதம் வந்து கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு பொக்கிஷம். அதை வந்து நீங்க டைல்யூட் பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து சோஷியல் இஷ்யூஸ், வெவ்வேறு இஷ்யூஸ், பாலிட்டிஷியனால ஏற்படுற பிரச்சனைகள், அந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் வரும்போது, உதாரணமா இந்தி திணிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்போது ஏன் குரல் கொடுக்கறதே இல்லை? பயம் கிடையாது. எங்களுடைய வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குன்னு ஒரு குரூப் வந்து இருக்காங்க செய்யறதுக்குன்ற ஒரு உரிமையோட இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அப்படி நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே வாயை பொத்திட்டு இருக்கிறது இல்ல. நிறைய விஷயங்களுக்கு நாங்களுமே வந்து குரல் கொடுக்குறோம். அவங்கவுங்க கெப்பாசிட்டியில கொடுக்குறோம். எனக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து நான் வந்து இஷ்யூக்கு வந்து நான் ஐ ஷுட் ரேஸ் அ ஸ்லோகன் அப்படின்னு நினைச்சேன்னா நானுமே அதுக்கு வந்து கேள்வி கேட்பேன். இன்னொரு விஷயத்துக்கு இன்னொருத்தர் கேட்கறாருன்னா நான் அதை ஒதுங்கிடுவேன். சரி, யாரோ வந்து நம்ம இது ஃப்ரெட்டர்னிட்டிலேன்னு கேட்கறாங்க அப்படின்னு. அதனால இதுவுமே ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் தான்.